Hello viewers, Vanakkam, welcome to City Car Trainers, Professional Personalized Car Training Services. Viewers, today we have a trainee in our academy. Madam own பண்ணிருக்கிற vehicle Maruti Suzuki Swift hatchback manual transmission vehicle. Manual transmission vehicle பொறுத்தமட்டில் gear shifting process, clutch control, steering control, clutch brake and accelerator mechanisms இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சதுக்கு அப்புறம் தான் பிராக்டிகலா ஆன் தி ரோட்லயே நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம கொடுக்க போற செஷன் வந்து Drive on Tnagar market roads, commercial streets la. Chennai la one of the highly congested area na the Tnagar nama solalam. ஒரு beginner initial stage la அவங்களுக்கு கொஞ்சம் afternoon time la கொஞ்சம் moderate flow இருக்கும்போது இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்கிறோம். இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம தியரிட்டிக்கலா சொன்ன கான்செப்ட் மெயினா லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் ஃப்ரேம் ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன், அவங்களுக்கு லெஃப்ட்ல பிளேஸ் பண்ணிருக்கிற வெஹிக்கிள் பீப்புள் ஆப்ஜெக்ட் அவங்க ஃப்ரேம்குள்ள இருக்காங்களா இல்லையான்றதை அவங்க பார்த்துட்டு தான் மூவ் பண்ணணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் போத் த ஹேண்ட்ஸ்ல ஜென்டலா ஹோல்ட் பண்ணணும், ஹார்டா ரிஜிடா ஹோல்ட் பண்ணக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன். கிளச்சிலே தான் மூவ் பண்ணணும். ஸ்பீட் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் எங்க நம்ம க்ளோஸா போகிற மாதிரி இருந்தா உடனே நம்ம வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ணிடலாம். எக்ஸஸ் ஸ்பீட்ல போகும்போது நமக்கு வெஹிக்கிள் கண்ட்ரோல் இருக்காது, நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண டைம் கிடைக்காது, ஃப்ரேம் அனலைஸ் பண்றதுக்கும் நமக்கு டைம் கிடைக்காது. அவங்களோட 100% கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ரோட்ஸ்ல இருக்கணும்ன்றத சொல்லியிருக்கேன். அவங்களோட மைண்ட் செட் ரொம்ப கூல் அண்ட் காமா இருக்கணும். ஏன்னா பிகினர்ஸ் இந்த மாதிரி ரோட்ஸ்ல டிரைவ் பண்ணும்போது நார்மலாவே அவங்களுக்கு ஒரு பேனிக் வரும், ஒரு நர்வஸ்னஸ் வரும், யாராவது சடனா உள்ள வந்துட போறாங்களோ அப்படின்னு. இதெல்லாம் நம்ம சொல்யூட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் திங் டிஸ்டன்ஸ் அனலைசேஷன், செகண்ட் திங் லெஃப்ட் அண்ட் ரைட் வைட் வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஏதாவது எக்ஸிட் ரோட்ஸ் இருந்ததுன்னா வெஹிக்கிள்ஸ் யாரும் உள்ள கல்டிவேட் பண்றாங்களா, உள்ள இன்கமிங் வராங்களான்றதை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம மூவ்மெண்டே இருக்கணும். இதை நம்ம எதிர்பார்த்துட்டே போகணும். யார் வேணா எப்ப வேணா சடனா நம்ம ஃப்ரேம்குள்ள வருவாங்க. அப்படி யாராவது உள்ள வர மாதிரி இருந்தால் எஸ் ஆர் நோ தியரி. எஸ்னா நம்ம ஸ்லோ பண்ணி அவங்களை அலோவ் பண்ணிடுறோம், நோனா நல்லா ஹார்ன் பண்ணிட்டு அவங்களோட இடத்துல நிப்பாட்டிட்டு நம்ம மூவ் பண்ணணும். போத் த சைட்ஸ் அப்டக்கல்ஸ் இருக்கும்போது நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் 50% ஆஃப் கான்சன்ட்ரேஷன், இந்த சைடு 50% ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருந்துட்டு தான் நம்ம மூவ்மெண்டே கொடுக்கணும். ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்கணும் ஸ்பேஸ். ஒரு சைடு மட்டுமே பார்த்துட்டு இன்னொரு சைடு விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி ஸ்மால் ஸ்பேஸ்க்குள்ள போகும்போது கிளச்சில் தான் மூவ் பண்ணணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. பிரேக் அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும். இந்த மாதிரி கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ஸ்ல நமக்கு ரியர் எண்ட்ல வெஹிக்கிள் ரொம்ப க்ளோஸா டிராவல்லே தான் வருவாங்க. நம்ம சடனா பிரேக் பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரியர்ல வந்து கொலிஷன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இந்த மாதிரி ரோட்ஸ்ல டிரைவ் பண்ணும்போது மெயினா நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ இங்க சிச்சுவேஷன் நீங்க பாக்குறீங்க வியூவர்ஸ், நம்ம ஸ்லோ ஸ்பீட்ல தான் டிரைவ் பண்றோம், பிலோ 20 தான் டிரைவ் பண்றோம். இப்போ ரைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் நடந்து போறாங்க, லெஃப்ட்ல டூ வீலர்ஸ் வராரு, லெஃப்ட்ல டூ வீலர் பார்க் ஆயிருக்கு. இங்க நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டு லிட்டில் பிட் ஆஃப் ஹார்னுமே ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணா அவங்களுமே அவாய்ட் ஆயிடுவாங்க. ஆனால் லைட்டா ஹார்ன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு காஷன் பண்றோம், இந்த மாதிரி நாங்க வரோம் கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா மூவ் பண்ணிடலாம். அப்படி நம்ம மூவ் பண்ணும்போது அவங்க வந்து நம்ம ஃப்ரேம்ல இருந்து வெளியில இருக்காங்களா, இப்போ லெஃப்ட்ல இந்த கேன் வெஹிக்கிள் இருக்குன்னா இது நம்ம ஃப்ரேம்ல இருந்து வெளியில இருக்கான்றத நம்ம 100% அதை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம மூவ்மெண்டே கொடுக்கணும். வெளியில இருந்தால் மட்டுமே தான் மூவ்மெண்ட் இருக்கணுமே தவிர அது நம்ம ஃப்ரேமுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்குன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அதை நம்ம அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மூவ்மெண்டே இருக்கணும். இந்த விஷயம்லாம் தான் நம்ம ட்ரைனிங் கிட்ட சொல்லியிருக்கோம். அவங்களுமே வந்து ரொம்ப எக்ஸலண்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சிக்னலஸ் ஜங்ஷன்ஸ் வரும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். இங்க ரைட்ல தான் ரங்கநாதன் ஸ்ட்ரீட், மெயினா இங்க தான் வந்து கிராசிங்ஸ் நிறைய நடக்கும். ஈவினிங் டைம்லலாம் பஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் கிராஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல நம்ம மர்ஜ் பண்ணும்போது ரைட் மிரர் பார்த்துட்டு கிராஜுவலா தான் மர்ஜ் பண்ணணும். நமக்கு பின்னாடி ஒரு வெஹிக்கிள் சைட்ல ஒரு வெஹிக்கிள் நம்மளோட மூவ்மெண்டால அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி கிராஸ் பண்றவங்களுக்கு எஸ் ஆர் நோ தியரி நம்ம யூஸ் பண்ணணும். சோஃபார் நம்ம ட்ரைனிங் வந்து பிலோ 20ல கிளச்சிலே தான் மூவ் பண்றாங்க. பிரேக் அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்மூத்தா பிரஸ் பண்றாங்க. ஸ்டீரிங் பொறுத்த மட்டும் அவங்க ரொம்ப ஜென்டலா ஹோல்ட் பண்றதுனால மட்டுமே தான் அவங்களால அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுது. அவங்களோட 100% கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ரோட்ல per மினிட்டுக்கு 3 to 4 times லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர், பின்னாடி ஒரு வெஹிக்கிள் எந்த லைன்ல இருக்காங்க, என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, எந்த ஸ்பீட்ல இருக்காங்க, எவ்வளவு க்ளோஸா நமக்கு டிராவல் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்க போற டாஸ்க் வந்து சிக்னலஸ் ஜங்ஷனை கிராஸ் பண்ணணும். இங்க ஆப்போசிட் தான் Tnagar பஸ் ஸ்டாப். இங்க ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால சிக்னல் ஒர்க் ஆகல. இப்போ இந்த மாதிரி சிக்னலஸ் ஜங்ஷன்ல நம்ம 4 பக்கமும் பார்க்கணும். ரைட்ல ஒரு வெஹிக்கிள், லெஃப்ட்ல ஒரு வெஹிக்கிள், ஆப்போசிட்ல ஒரு வெஹிக்கிள், ரியர்ல ஒரு வெஹிக்கிள் பார்த்துட்டு முன்னாடி இருக்கிற வெஹிக்கிள் நம்ம ஸ்பேஸ் ஃபில் பண்ணிட்டே போகணும். முன்னாடி அந்த ஆட்டோ போறாருன்னா இப்போ அவரோட நம்ம மூவ் பண்ணிட்டோம்னா அவர் நமக்கு ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணிட்டே போவாரு. இன்கேஸ் நம்ம கொஞ்சம் கேப் விட்டோம்னா இந்த மாதிரி இன்கமிங் ஆஃப் வெஹிக்கிள் வந்துருவாங்க. இப்போ லெஃப்ட்ல அந்த 2 வீலர்ஸ், அந்த 4 வீலர்ஸ் அவங்கலாம் வராங்க. இப்போ நமக்கு இங்க ஸ்பேஸ் இருக்கு. இப்போ இந்த ஸ்பேஸ்ல தான் நம்ம ட்ரெயினிங் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண போறாங்க. இந்த மாதிரி இடத்துல மூவ் பண்ணும்போது கிளச் கண்ட்ரோல் பிளேஸ் a மேஜர் ரோல். லீவ் த கிளச், பிரஸ் த கிளச். அண்ட் கிளச்சை வந்து லைட்டா ஹோல்டுல வச்சுக்கணும். ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. ஃபுல்லா ரிலீஸ் பண்ணா வெஹிக்கிள் வந்து
ஜம்ப் ஆகிடும், வெஹிக்கிள் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லிட்டில் ஹோல்டுலேயே வச்சுட்டு கிராஜுவலாக மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேமை கால்குலேட் பண்ணி தான் மூவ் பண்ணணும். வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும். வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ், நம்ம ஹேண்ட் பிரேக் ஹோல்ட் பண்ணல, ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணல, நம்ம கிட்ட கிளச் அண்ட் பிரேக் கண்ட்ரோல் கிடையாது. எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமாகவே நம்ம ஸ்டூடெண்ட்டை நம்ம இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ண வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நம்ம கான்செப்ட் புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ரோட்ஸ் கூட்டிட்டு வரும். உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணால் சிட்டி கார்டினஸ் அப்ரோச் பண்ணுங்க. உங்ககிட்ட கார் இருந்தால் உங்க லொகேஷன் வந்து உங்க காரை சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட கார் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நம்மளோட அகாடமிக்லையும் கற்றுக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.